Dear students, today we are going to discuss about left out results in polynomial functions and polynomial equations. அதுக்கப்புறம் எல்லா பவர் ஈவனாக இருந்தால் how to find out the roots of a polynomial equation அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். If a and b are two real numbers such that p of a and p of b are of opposite signs. ஏயும் பியும் ரியல் நம்பர்ஸ். ஸோ உங்களுக்கு நேற்று எப்படி கிராஃபிங் ஆஃப் த ஃபங்க்ஷனுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். அந்த கிராஃபிங்கில் ஏயும் பியும் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்ததுன்னா பி ஆஃப் ஏ அண்டு பி ஆஃப் பி. பி ஆஃப் ஏன்னு அர்த்தம் ஃபங்க்ஷனல் வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ ஏங்கிற வேல்யூவை தூக்கி பாலினாமியல் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். தட் இஸ் கால்ட் அஸ் பி ஆஃப் ஏ. அண்ட் பிங்கிற வேல்யூவை தூக்கி ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பி ஆஃப் பி. ஆர் தி ஆப்போசிட் சைன்ஸ். ரெண்டு வேறு வேறு சைனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தெர் இஸ் எ பாயிண்ட், தெர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டாக அது இருக்கும். அதாவது பாயிண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாயிண்ட் சி ஆன் த ரியல் லைன் ஃபார் விச் பி ஆஃப் சி ஈக்குவல் டு 0. அப்படின்னா அர்த்தம் ஏக்கும் பிக்கும் நடுவில் சின்னு ஒரு பாயிண்ட் கூட இருக்கலாம். ஏபி மட்டும் ரூட்டாக இருக்காது, இன்னும் ரூட்டு கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா சி இருக்கும். எப்போ இருக்கும்னா P of A, P of B are of opposite signsல இருந்தா உங்களுக்கு Cங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதில் இன்னொரு பியூட்டி பாருங்களேன். It is not necessarily that there is only one root between. Not necessary only one root இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இருக்கலாம்? 3, 5, 7 எக்ஸெட்ரா அப்படிதான் இருக்கும். அதான் ஒன் ரூட்னு கிடையாது. 2 ரூட், 3 ரூட், 4 ரூட், 5 ரூட்னு சொல்ல முடியாது. P of Aயும் P of Bயும் ஆப்போசிட் சைன்ஸ்ல இருந்தா 3 ரூட்ஸ் இருக்கலாம், 5 ரூட்ஸ் இருக்கலாம், 7 ரூட்ஸ் இருக்கலாம். எப்படி இருக்குன்னா ஆட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பியா தான் இருக்குமே ஒழிய என்ன இருக்காதுன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ரியல் ரூட். அதாவது தர் இஸ் ஆட் ரியல் ரூட் தான் இருக்குமே ஒழிய என்ன ரியல் ரூட் இருக்காது, ஈவன் ரியல் ரூட் இருக்காது. அப்படிங்கிறத இந்த தடவை நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் அழகாக இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோங்கிறதுக்காண்டி நான் ஒவ்வொரு பார்ட்டாக நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் டூ ரியல் நம்பர்ஸ். இப்போ ஏங்கிற ஒரு அதை நான் ஈக்குவேஷன் எடுத்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் கிராஃபிக்கலாக இருந்தால் எப்படி இருக்கும்னு ப்ரூஃப் பண்ணுறேன். ஏ அண்ட் பி ஆர் டூ ரியல் நம்பர்ஸ். இப்போ ஏன்னு ஒரு ரியல் நம்பர் இங்கே இருக்குது, பிங்கிற ஒரு நம்பர் இருக்குது ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். சரி, பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் பி ஆர் ஆஃப் ஆப்போசிட் சைன்ஸ். இப்போ பி ஆஃப் ஏ இங்கே போடும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஒய் வேல்யூ கிடைக்கும். இதுதான் இந்த ஹைட்டு தான் உங்களுக்கு பி ஆஃப் ஏ. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னா ஏ கமா பி ஆஃப் ஏன்னு இருக்கும். கரெக்டா? அடுத்தது இங்கே பிங்கிற பாயிண்ட் எடுத்தாங்கன்னா பி ஆஃப் பி. பி ஆஃப் பி மேலேயே வரலாம், கீழே வரலாம். பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. இது பாசிட்டிவாக இருந்தால் இது நெகட்டிவாக இருக்கும். சரியா? அப்போ பி ஆஃப் பி இதை நான் என்ன செய்யறேன், பி ஆஃப் ஏ பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், பி ஆஃப் பியை நெகட்டிவாக எடுத்துக்கிறேன். அப்போ பி கமா பி ஆஃப் பின்னு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி, அதாவது இந்த கருவு எப்படி போகுது, ஏ கமா பி ஆஃப் ஏ, பி கமா பி ஆஃப் பி வழியாக கரு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கரு போகிறதுனா எப்படி வரலாம், அந்த கருவு இப்படி வரலாம். ஆமே, கரெக்ட்? அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் கருவு இப்படி வந்துட்டு இருக்கும்போது பி ஆஃப் ஏ இது இருக்குது, பி ஆஃப் பி கருவு எப்படியெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கு. அதில் ஏபிக்கு நடுவில் இப்போ ஏயும் பி மட்டும் தான் பார்க்குறோம். ஏபிக்கு நடுவில் ஏபி மட்டும்தான் ரூட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் பி ஆர் ஆஃப் ஆப்போசிட் சைன்ஸ் வி வில் கெட் ஒன் ரூட், தட் இஸ் C1. இந்த கருவு எடுத்தால் ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. இப்போ ஏக்கும் ஏபி ரியல் பாயிண்ட்டுக்கு நடுவில் இந்த கருவை நான் வரைஞ்சேன்னா கண்டிப்பாக இட் வில் கிராசஸ். ஏன்னா எனக்கு இந்த பாயிண்ட்டும் இருக்குது, இந்த பாயிண்ட்டும் என்னோட பாலினாமியல் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த கருவு என்ன செய்யும், எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணி தான் போயாகணும். அப்போ ஒரே ஒரு இடத்துல கிராஸ் பண்ணலாம். அப்போ ஒன் ரூட் இருக்குது. அப்புறம் என்ன சொன்னேன், 2 ரூட், 3 ரூட், 2 ரூட், 4 ரூட், 6 ரூட்னு வராது. தேர் மேபி 3, 5, 7 ரூட்ஸ். அப்படின்னா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு படத்தை காட்டுறேன். பி ஆஃப் ஏ இருக்கிறப்பல கீழே கூட இருக்கலாம். இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். சப்போஸ் ஸோ உங்களுக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்து ப்ரூஃப் பண்ணுறதை விட டயக்ராமேட்டிக்காக போட்டால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குங்கிறதுனால டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எடுத்துட்டுருக்கேன். பி இப்போ பி ஆஃப் ஏ இங்கே இருக்குது, பி ஆஃப் ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஹைட் இஸ் பி ஆஃப் ஏ. அப்போ இந்த பாயிண்ட் ஏ கமா பி ஆஃப் ஏ இருக்குது. இங்கே பி ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ், பி ஆஃப் பி இஸ் நெகட்டிவ், பி ஆஃப் பி இஸ் நெகட்டிவ். இங்கே பி ஆஃப் ஏ இஸ் நெகட்டிவ், பி ஆஃப் பி இஸ் பாசிட்டிவ். ஸோ ஆப்போசிட் சைன்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் தான் பாசிட்டிவ், செகண்ட் தான் நெகட்டிவ் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி கூட போடலாம் கர்வை. சி ஹியர் தெர் இஸ் ஒன்லி
not only one root, here only one root. We are getting here only one root. So P of A positive and P of B negative இருந்தா you are getting a root C1. அதாவது x axis கிராஸ் பண்ணிட்டு போகுது அவ்வளவுதான். அப்ப C1ங்கற பாயிண்ட் கிடைக்கிறது. இங்கே அதே மாதிரி x axis கிராஸ் பண்ணிட்டு போறது. let it be C2 ன்னு வச்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு A க்கும் B க்கு நடுவுல ஒரு ரூட் இருக்கு. சரி மிஸ் ஒரு ரூட்டுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா ரூட் போட்டு காமிங்கன்னா எப்படி போடுறேன்னு பாருங்க படத்தை. Again P of A and P of B are of opposite side. Let us take A is here, let us take B is here. P of A வந்து பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. So this point is A, P of A and P of B நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. This point is P of B, P of B இருக்கு. அப்ப கர்வ் வந்து இங்க இருந்து P of B தொடணும். ஒரு பாயிண்ட் வழியா தொடலாம். அப்படி இல்ல நான் என்ன பண்றேன்? இப்படி வந்து இப்படி போய் அப்புறம் P of B டச் பண்றேன். இப்ப பாருங்க x axis எத்தனை இடத்துல கிராஸ் பண்றது? Point number 1, let it be C1. Point number 2, let it be C2. Point number 3, let it be C3. அப்ப ஆல்ரெடி Aயும் Bயும் ஒரு ரூட்னு தெரியும். A and B are roots. அப்ப A க்கும் B க்கு நடுவுல எத்தனை ரூட்ஸ் வருது பாருங்க? C1, C2, C3. அப்ப 3 ரூட்ஸ் வருது. Is it clear? அப்ப A க்கும் B க்கு நடுவுல ஒரு ரூட் வரலாம். A க்கும் B க்கு நடுவுல 3 ரூட்ஸ் வரலாம். இப்ப P of A பாசிட்டிவ் பதிலா P of A நெகட்டிவா கூட எடுத்துக்கலாம். அப்படியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. So here is A and here is B. This is P of A, P of A, and this part is P of B. Let it be B, P of B ன்றதுன்னு வச்சுக்கோங்க. P of B. இப்போ எப்படி வரையணும் பாருங்க. இது வந்து இந்த பாயிண்ட்டை போய் தொடணும்னா எனக்கு A க்கும் B க்கு நடுவுல கர்வ் வருது. பாயிண்ட்டை போய் தொடணும்னா எப்படி வரலாம்? இப்படி வந்து ஒரு ரூட், 2 ரூட், 3 ரூட், 4 ரூட் வரவே வராது உங்களுக்கு. ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 4 ரூட் வராது. ஸோ இது C1, let it be this is C2 and this is C3. So we are getting between A and B we are getting 3 roots. Here between A and B we are getting 1 root. இதே மாதிரி 5 ரூட் போடணும்னாலும் போடலாம். 5 ரூட்டும் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை ரூட் வேணும்? 5, 6, 7, 8, 5, 7, 9 அப்படி ஆட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான் வருமே ஒழிய under the condition that P of B, P of A are in opposite signs. இப்போ இங்க A இருக்கு, இங்க B இருக்கு. So P of A இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ், A, P of A. P of B is negative. அப்ப B, P of B. See how many roots are here check பண்ணலாமா? இங்க 3 ரூட் போட்டிருக்கேன். 5 ரூட்டுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டச் பண்றதா ஒரு ரூட், இப்போ டச் பண்றதா 2 ரூட். y axis பார்க்கலாம். ரியல் ரூட்ஸ்னா x ஓட வேல்யூ தான் செக் பண்ணும். 3 ரூட், 4 ரூட், 5 ரூட். ஸோ C1, C2, C3, C4, C5. ஸோ எப்படி வருது பாருங்களேன். ஏக்கும் பிக்கு என்ன அழகா இருக்கு பாருங்க. P of Aயும் P of Bயும் ஆப்போசிட் சைன்ஸ்ல இருந்தா we are getting between A and B 1 root, between A and B 3 roots, here also 3 roots, between A and B here we are getting 5 roots. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? It is not necessary that there is only one root between A and B. There may be 3, 5, 7 roots. That is the number of real roots. நல்லா பார்த்துக்கோங்க. Number of real roots between them. Them means A and B is odd. ஆடா தான் இருக்கும். என்னவா இருக்காது? ஈவனா இருக்காது. சரி, இப்போ ஆடா இருக்கும் ஈவனா இருக்காருங்கிறீங்களே. when will you get even? அப்பனா உங்களுக்கே சொல்ல தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈவன் ரூட்ஸ் வரணும், ஈவன் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வரணும். எப்படி வருதுன்னு பாருங்க. அப்போ P of Aயும் P of Bயும் எப்படி இருக்குன்னு நீங்களா சொல்லலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக வரைஞ்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுங்கிறதுனால நான் டயக்ராமேட்டிக்காக வரைஞ்சிடாங்க. ஈவன் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வரணும்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ கன்சிடர் this is A and this is B. P of A இங்க இருக்குன்னு வச்சுக்கிறேன். அப்ப A, P of A பாயிண்ட் இங்கே வரும். ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்? அதே சைட்லயே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல B, P of B ன்னு ரெண்டு ஆப்போசிட் சைடில் இல்லை. இங்க பாருங்களேன், இந்த ஹைட் வந்து P of A பாசிட்டிவா இருக்கு, இங்க P of Bங்கிறது நெகட்டிவா இருக்கு. இங்க P of Aயும் பாசிட்டிவ் தான், P of B நெகட்டிவ் தான். அது எப்படி மிஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்க சொல்றீங்க?
P of A, P of B says the value of y axis. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. A and B represents the x axis. So x axisல இருக்கிற பாயிண்ட் A and B. A எங்க வேணாலும் எடுத்துட்டு போறது. P of A பாருங்களேன். P of Aங்கிறது இந்த ஹைட்னா y லெவல். y வந்து பாசிட்டிவா இருக்கு. P of B னா இந்த ஹைட் y லெவல் அது வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்ப P of A யும் பாசிட்டிவ், P of B யும் பாசிட்டிவ். I have to join these 2 points. P of X னா it says the y level. Is it clear? அப்ப இத வந்து நான் என்ன செய்யணும், x axis கிராஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ கிராஸ் பண்ணிட்டு போறேன். எத்தனை இடத்துல கிராஸ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ இது வந்து இந்த கர்வ் வந்து இந்த A, P of A இந்த ஆரம்பிச்சு B, P of B க்கு போயாகணும். நான் எத்தனை வழியா போறேன்னு பாருங்க. இப்போ நான் இப்போ இறங்கினா உங்களுக்கு ஒரு ரூட்டு, கீழே இருந்தால் ஒரு ரூட் இருக்கும். இப்போ இதே நேரம் நான் P of B போய் தொடணும். அப்போ இப்படி இறங்கி இப்படி போகிறேன். இது இன்னொரு ரூட். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா C1 எடுத்துக்கிறேன், இதை C2 எடுத்துக்கிறேன். பாருங்களேன் எத்தனை ரூட்ஸ் வருது, 2 ரூட்ஸ். அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் கிடைக்கிறது. ஈவன் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வர்றதுக்கு எங்கே வருது, ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலோ, சப்போஸ் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கான்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாசிட்டிவாக இருந்தாலும் we are getting even number of roots. 2 ரூட்ஸ் கிடைக்குது. இப்போ 2க்கு பதிலாக என்ன போடலாம், 4 ரூட்ஸ் போடலாம், 6 ரூட்ஸ் போடலாம், 8 ரூட்ஸ் போடலாம். இப்போ 4 ரூட்ஸ் போட்டு காமிக்கிறேன். These are the interesting facts in the polynomial equations and graphing of the polynomial function. இப்போ இங்கே A இங்கே இருக்கு, B இங்கே இருக்கு. This height is P of A. அப்போ A, P of A இருக்கும். இந்த ஹைட் வந்து P of B ன்னு எடுத்துக்கோங்க. B, P of B இருக்கு. Is it clear? அப்போ இங்கே பாருங்க, அப்போவே 2 ரூட் போட்டு காமிச்சேன். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணுறது ஒரு ரூட்டு C1. அகெயின் எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணுறது C2. ஒய் ஆக்சிஸ் கிராஸ் பண்ணுறதை எடுக்கக்கூடாது. பிகாஸ் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஒன்லி P of X, நாட் P of Y. அப்போ C3. இது வந்து ஆரிஜின், மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இதை ஒரு பாயிண்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் த கர்வ் கிராசஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். இது வழியாக கர்வு போல. அப்போ இது C3, இது C4. அப்போ நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ், அப்போ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் பிட்வீன் A and B பாருங்க, A and B is 4. Is it clear now? இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கப்பல ரெண்டுமே நெகட்டிவாக இருந்ததுன்னா ஒரு ரூட் எடுத்துக்கிறேன். How we are getting roots? This is, let us take this point as A. Consider this is not the point. Consider a value A in x-axis, or take a point in x-axis. Here it is B. நான் ரெண்டுமே நெகட்டிவ் சைடில் இருக்குன்னு வச்சுக்கிறேன். This is A, P of A is a point here. Here B, P of B is another point. Both are negative. So here both are positive. P of A, even number of roots where P of A and P of B are positive. இங்கே பாருங்க, P of A and P of B are நெகட்டிவாக இருந்தால் எப்படி வருதுங்க. இப்போ எனக்கு இது ரெண்டுக்கு நடுவில் எத்தனை ரூட்ஸ் நான் போடுறேன்னு செக் பண்ணுங்கள். இப்போ கிராஸ் பண்ணிட்டு போகுதா, மேலே ஒரு ரூட்டு C1 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் பார்க்குறேன் தான். இது C2. கொஞ்சம் கூட கேட்கோங்க. இந்த கர்வை எப்படி வரையணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக கட் ட்ரேசிங்கில் இன்னும் படிக்கலாம். C3, C4, C5, C6, C7, C8. இது கிளியர் பாருங்க, எத்தனை ரூட்ஸ் வந்திருக்கு பாருங்க, 8 ரூட்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இஃப் P of A, once again repeating you, P of Aயும் P of Bயும் ஆப்போசிட் சைனில் இருந்தா we are getting odd number of roots between A and B. சேம் சைடில் இருந்தா both P of A and P of B positive or both P of A and P of B are negative, we will get even number of roots between A and B. அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை இப்போ இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். Now we are going to discuss about polynomial equations with the even powers only. So first result பார்த்தோம். even powers மட்டும் இருந்தானா how to find out the roots. So இப்போ roots எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒவ்வொரு மெத்தடாக பார்த்துட்டு இருப்பாரு. finding roots. finding roots வந்து இப்போ நான் எடுத்துக்கக்கூடியது first method. என்னன்னா if the polynomial equation with the even powers,
ஒன்லி இருந்தால் என்ன பண்ணுறது? இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2n ஹேவிங் ஒன்லி ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ், எல்லா எக்ஸுமே ஈவன் பவர்ஸாக தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடு பவரோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்படி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எல்லா பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் போட முடியாது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம்னு சில பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து we are justifying the solution. So then take x square is equal to y or x square is equal to ஏதோ ஒரு t-o l-o m-o ஏதோ ஒரு பேர் எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா I am going to find out the value of y. லாஸ்ட் வீடியோலேயே இதே மாதிரி ஒரு கணக்கு குவார்டிக் பாலினாமியலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Then find all the values of y. அப்போ y கிடைச்சிடும். y கிடைச்சதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ அந்த ஒய்யோட வேல்யூவை அசியூம் பண்ணி we are finding 2n roots. we are getting number of roots வந்து ஏன்னா டிகிரி வந்து 2n இருக்கிறதுனால we are getting 2n roots for the polynomial equation p of x is equal to 0. இப்போ let us take an example. x power 4 minus 9x square plus 20 equal to 0. ஸோ இதுபடி டேலி ஆச்சா? polynomial equation with the even powers. இதோட பவர் ஈவன், இதோட பவர் ஈவன், கான்ஸ்டன்ட். there is no odd powers because the odd powers coefficients are 0. இந்த மாதிரி வந்ததுன்னா நான் என்ன பண்றேன்னா let x square is equal to, இது 4th degree equation. 4th degree equation we will get 4 answers. இங்க பவர் ஈவனா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா x square is equal to y அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறுனா y square minus 9y plus 20 equal to 0. It is the quartic equation in x. Quartic equation in x. இது வந்து quadratic equation in y. y ல மாத்திட்டேன். y ல இருந்தானா அதை சால்வ் பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணா 20, ஆட் பண்ணானா உங்களுக்கு 9. மல்டிப்ளை பண்ணா 20, ஆட் பண்ணா 9. 4 5s are 20, minus 9 வரணும். அப்போ minus 4 minus 5. அப்போ இது என்ன ஆயிடும்? y minus 4 into y minus 5 equal to 0. y is equal to 4 or y is equal to 5. y இங்கிறது என்னது? x square. x square is equal to 4. x square is equal to 5. Clear? அப்போ x square is equal to 4 னா x is equal to plus or minus 2. இங்க என்ன x is equal to plus or minus root 5. Clear? So roots என்ன? Solutions என்ன? plus or minus 2 plus or minus root 5. அப்படின்னா இதோட மீனிங் என்ன? இந்த 4th degree equation ஆனது x axis plus 2 minus 2 plus root 5 minus root 5 4 ரூட் வழியா டச் பண்ணிட்டு போகணும். படம் போனா போட முடியும். plus 2ல வரும், minus 2 இங்க இருக்கு, plus 2 இங்க இருக்கு, root 5னா 2 point something. அப்ப 2 point somethingனா இந்த இடத்துல root 5 இருக்கும், இந்த இடத்துல minus 2 point somethingனா இந்த இடத்துல minus root 5 இருக்கும். அப்ப இந்த 4 பாயிண்ட் வழியா உங்களோட கர்வானது போறது. ஸோ மேலேந்து கீழே இறங்குறதா கீழேந்து மேலே இறங்குறதாங்கிறது எதை வச்சு தெரியணும்னா p of minus root 5யோட வேல்யூவை நான் பார்க்குறேன், p of root 5யோட வேல்யூ பார்க்குறேன். p of minus root 5 இங்கே இருந்து p of root 5 வேல்யூ இங்கே இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இப்படி போயிட்டு இப்படி வரும். இப்படி வந்து இந்த இடத்த தொடர மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ரெண்டு வேல்யூ இங்கே இருந்ததுன்னா கர்வ் எப்படி போகணும்? இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி இறங்கி இப்படி இறங்கி. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி கிராஃப் இதுக்கு போடலாம். கிளியர் ஆகிட்டா? இப்போ நம்ம ஈவன் டிகிரியை செக் பண்ணேன். எப்பயுமே ஈவன் டிகிரிக்கு தான் பண்ண முடியல. இந்த மாதிரி கணக்கு எடுத்து காமிக்கிறேன். நோட்ஸ் எக்ஸ் பவர் 6 minus 17x cube plus 30 equal to 0. அங்கே வந்து ஈவன் டிகிரி தான் எல்லாமே இருந்தது. இங்கே பாருங்க ஈவன் டிகிரி இல்லை. எக்ஸ் பவர் 6 எக்ஸ் கியூப் ஆட் டிகிரி வருது. இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். என்னன்னா எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் இந்த எக்ஸ் கியூபை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? டீயோ ஒய்யோ எது வேணாலும் அசியூம் பண்ணலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் இஸ் என்னவா மாறும்? எக்ஸ் பவர் 6 மாறும். அப்போ இந்த எக்ஸ் பவர் 6 டி ஸ்கொயர் minus 17t plus 30 equal to 0. So t square minus 17t plus 30 equal to 0 na you can easily factorize this equation. இப்போ multiply பண்ணா 30 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். multiply பண்ணா 30 add பண்ணா minus 17 வரும். 15 2s are minus 15 minus 2. அப்போ இது என்ன ஆகும்? t minus 15 into t minus 2 equal to 0. Therefore t is equal to 15 ஒரு case, t is equal to 2 another case. t is equal to 15 na x cube is equal to 15, x cube is equal to 2. x cube is equal to 15 na x is equal to
cube root of 15 or 15 power 1 by 3. இது எப்படி எழுதலாம்னா x is equal to 2 power 1 by 3. அப்போ இது எப்படி எழுதலாம்னா நீங்கள் ரூட்ஸை நீங்களே கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி யூ கேன் see my video in complex numbers also. ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். இதை நீங்களா சால்வ் பண்ணி பாருங்கள். 15 into 1 the whole power 1 by 3 போடலாமா? அப்போ இதை 15 power 1 by 3 into 1 power 1 by 3 ஆகிடுமா? அப்போ 15 power 1 by 3 1 power 1 by 3 னா cube root of infinity ஆயிடுச்சா? அப்போ உங்களுக்கு என்னென்ன வரும்? எக்ஸோட வேல்யூ x is equal to 15 power 1 by 3 ஒரு ஆன்சராக இருக்கும். 15 power 1 by 3 into ஒமேகான்னு ஒரு ஆன்சராக இருக்கும். 15 power 1 by 3 into omega square where omega equal to minus 1 plus or plus I root 3 by 2 whole thing divided by 2. Omega square is minus 1 minus I root 3 by 2. Is it clear? So உங்களுக்கு எத்தனை கிடைச்சாச்சு? ஒரு ரூட் வந்து 1 2 3 ரூட் கிடைச்சாச்சு. இதே மாதிரியே அடுத்ததையும் நீங்கள் போட்டீங்கன்னா நீங்களா ட்ரை பண்ணலாம். 3 ரூட் கிடைக்கும். பிகாஸ் திஸ் இஸ் a 6th degree equation. We are getting 6 roots. Generalizing the result. ஈவன் டிகிரியாக தான் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஈவன் பவராக இருந்தால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே இதை நான் ஜென்ரலைஸ் பண்ணுறேன். இஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் an x power kn plus an minus 1 x power k into n minus 1 plus etc. a1 x power k plus a0 is equal to 0 where k is any positive integer. அப்படி இருந்தாலும் இந்த கணக்கை போடலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்? x power k நான் t அசியூம் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? an t power n an minus 1 t power n minus 1 plus etc. a1 t plus a0 is equal to 0. ஸோ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா சால்வ் பண்ணி டீயோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிடுறேன். அந்த டீக்கு பதிலாக அகைன் ஐ எம் ரீப்ளேசிங் எக்ஸ் பவர் கே இஸ் ஈக்குவல் டு அந்த டீக்கு வர வேல்யூ எல்லாம் போட்டு போகிறேன். ஸோ இது வரைக்கும் என்னென்ன ரிசல்ட் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் தட் இஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர். அடுத்து ரெண்டாவது ஆல் ஒன் வேரியபிளாக இருக்கிறது. அடுத்து ரெண்டாவது ஆல் த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபரன்ஷியபிள். அடுத்து மூணாவது பி ஆஃப் ஏயும் பி ஆஃப் பியும் ஆப்போசிட் சைன்ஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா நம்பர் ஆஃப் ரூட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் ஆட் நம்பராக இருக்கும். பி ஆஃப் ஏயும் பி ஆஃப் பியும் ஒரே சைட்ல இருந்ததுன்னா போத் ஆர் பாசிட்டிவ் ஆர் போத் ஆர் நெகட்டிவா இருந்ததுன்னா வி ஆர் கெட்டிங் ஈவன் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அடுத்தது ரூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா number of real roots, that is real roots of the polynomial equation p of x is equal to 0 னா மீனிங் என்னன்னா அந்த பாயிண்ட்ல எல்லாம் என்னென்ன ரூட் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த ரூட்ல கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ற மாதிரி அந்த கிராஃப் ஆஃப் த கர்வ் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வித் ஈவன் பவர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதுல வந்து எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு அசியூம் பண்ணி அதாவது 4th டிகிரியா இருந்தா எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு அசியூம் பண்ணி போடணும். இப்போ ஈவன் அண்ட் ஆடு பவர் கலந்து வரும்போது பட் அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ஏஎன் எக்ஸ் பவர் கேஎன் பிளஸ் ஏஎன் மைனஸ் 1 எக்ஸ் பவர் கே என் மைனஸ் 1 அந்த மாதிரி மாடலில் இருக்கும்போது வி ஆர் கோயிங் டு டேக் எக்ஸ் பவர் கே அஸ் டி. பட் ப்ளீஸ் நோட் எக்ஸ் பவர் கே டீன்னு எடுக்கிறதுனால அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் வரும்னு சொல்ல முடியாது. டீன்னு எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அதுக்கு சொல்யூஷன் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலினாமியல் ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னும் இது வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகல. நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த மாதிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் இருந்தால் இப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு மெத்தடில் இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எல்லா பாலினாமியலேஷனுக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, எப்படி கொடுத்தாலும் வெதர் வி ஆர் கெட்டிங் சொல்யூஷன் ஆர் நாட் அப்படிங்கிறத இன்னும் நிறையா செக் பண்ணவே இல்லை. தேங்க்யூ.